டேய் டைம் ஆயிடுச்சு எந்திரி. ஒரு பாடத்தை முழுசா படிச்சு உருப்படியா உன்னால எழுத முடியாதா? நீ எல்லாம் எங்க உருப்பட போற? இதோ பார், ஜெயிக்கிறதா இருந்தா போ, இல்லை வீட்லயே கடை, காசுக்கு தண்டம். அழு அழு அழு, உலகம் உன்னை மிதிக்கும். அழு, நிறைய குறை சொல்லுவாங்க. அழு, மார்க் இல்லை, படிப்பு வராது, சம்பாதிக்க முடியாது, விளங்காது, வேஸ்ட், தண்டம், இப்படி 1000 வார்த்தைகள் வரும். அழு. உங்க அப்பாவுக்கு 1000 பிரச்சனை இருக்கும், உன் பிரச்சனை அவருக்கு தெரியாது. உங்க அம்மாவுக்கு 1000 கவலைகள் இருக்கும், உன் கவலை அவங்களுக்கு புரியாது. உன் வயசை தாண்டி தான் வந்தோன்னு சொல்லுவாங்க, ஆனா அவங்க நீ கிடையாது. யூ ஆர் டிஃபரெண்ட், யூ ஆர் ஸ்பெஷல். பிலீவ் இன் தட் ஃபர்ஸ்ட், யூ bloody. மேல சொன்ன பிரச்சனை எல்லாம் அடுத்தவங்க உனக்கு கொடுத்ததில்லை, உன்னால வந்தது. நீ தான் சரி பண்ணணும். எனக்கு நிறைய வேலை, எனக்கு நேரம் இல்லை, என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட வசதி இல்லை, இப்படி காரணம் தேடாத. நாம் ஒரு காரியத்தை முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு வழியை கண்டுபிடிப்போம். நம்மளால ஒரு காரியத்தை செய்ய முடியாது, மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டா எப்படியாவது கஷ்டப்பட்டு தேடி ஒரு காரணத்தை கண்டுபிடிப்போம். இப்படி எக்ஸ்கியூஸ் 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 கேட்காத. நாளைக்கு 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 நாளைக்குன்னு எதுவும் இல்லை, இன்னைக்கு இது மட்டும்தான் இருக்கு. நீ இருக்க, உனக்கு மனசு இருக்கா, அதுல நம்பிக்கை இருக்கா, அதுதான் கேள்வி. ஜெயிச்சவனை பாரு, தோக்காம இருந்திருக்க மாட்டான். தோத்தவனை கேளு, ஒரு நாள் ஜெயிப்பேன்பா, அதுதான் நம்பிக்கை. நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு என் குழந்தை படிக்குது, நாளைக்கே 100 மார்க் வாங்கணும். இன்னைக்கு நான் உழைக்கிறேன், நாளைக்கே கை நிறைய பலன் வேணும். இன்னைக்கு நான் பிராக்டிஸ் பண்றேன், நாளைக்கே நான் ஜெயிக்கணும். முடியாது, நடக்காது. வெற்றி முதல் படியில இருக்காது. நம்மோட உழைப்பும் பயிற்சியும் படிப்படியான ப்ராசஸ் வெற்றியை நோக்கி. ஆனா வெற்றி எந்த படியில இருக்கும்னு தெரியாது. ஒவ்வொரு படியிலையும் நம்மளோட உழைப்பும் பயிற்சியும் முழுசா இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு அது கிடைச்சிருந்தா, என்கிட்ட அது இருந்திருந்தா. என்ன அது கிடைச்சிருந்தா இருந்திருந்தா? கிடைக்காததை தேடிப்போ, இல்லாததை உருவாக்கு. உன்கிட்ட இருக்கிறத வச்சு உன்னை நீயே செதுக்கு. மறுபடியும் சொல்றேன், யூ ஆர் டிஃபரெண்ட், யூ ஆர் ஸ்பெஷல். எவ்ரி சிங்கிள் பர்சன் இஸ் a special kind. You know something? படிக்காத தலைவன், தெருவிளக்கில் படிச்ச மேதை, தமிழ் வழியில படிச்ச தலை சிறந்த விஞ்ஞானி, செருப்பு வாங்க கூட வசதி இல்லாம ஒலிம்பிக்ல ஓட்டப்பந்தயத்துல தங்க மெடல் வாங்கினவன், பூகோளம் படிச்சு சரித்திரத்துல சாதிச்சவன், கணிதம் படிச்சு ஆங்கிலத்துல புலமை பெற்றவன், 8வது படிச்சுட்டு இமயமலை ஏறினவன், எதுவுமே படிக்காம எல்லாம் சாதிச்சவனு நம்ம ஊர்ல நிறைய பேர் இருக்கான். அவனுக்கு இருந்ததுல உனக்கு எது இல்லாம போச்சு? நிறைய பேர் வாய்ப்பு கிடைக்காம வெளியே இருக்கான். வாய்ப்பு கிடைச்ச நீ உட்கார்ந்துட்டு இருக்க. எந்திரிச்சு வா. 3 நேர சாப்பாடு, போட்டுக்க துணி, படிக்கிற வாய்ப்பு, பயிற்சி செய்ய இடம், இது போதும். வீடியோ கேமையும் அந்த பைத்தியக்கார டிவியை தூக்கி போடு. புத்தகத்தை நண்பனா பாரு, அவன் என்ன சொல்றான்னு கவனி. எல்லா பாடமும் புரியும். உன் கூட போட்டி போட்டு ஜெயிச்சிருப்பானே ஒருத்தன், அவன் ஜெயிச்ச அந்த நொடி அவன் பார்வை எப்படி இருந்துச்சுன்னு யோசி. உன்னை விட அவன் வேகமா இருந்தது புரியும். உன்னை விட அவன் சாதுரியமா செயல்பட்டது புரியும். இப்போ இது உன்னோட நேரம். உன்னோட வேகத்துக்கு நீயே போட்டியாரு. உன் மூளையை விட உன் உடல் வேகமா செயல்படணும். உன்னோட சின்ன தவறு தான் எதிரியை ஜெயிக்க வச்சிருக்கு. இப்போ உன் தவறை நீ சரி பண்ணு. எதிரி தவறு செய்ய மாட்டான், அவனை தவறு செய்ய வை. எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் கொஞ்சம் குழப்பி விட்டா தவறு செய்வான். அப்படி நடக்கணும்னா நீ தெளிவா இருக்கணும். அந்த தெளிவு வேணும்னா உன்னோட யுக்தியில நீ உறுதியா இருக்கணும். உறுதியா இருக்கணும்னா நிறைய பயிற்சி செய்யணும். அந்த அளவு பயிற்சி செய்யணும்னா நீ மறுபடியும் முதல்ல இருந்து வரணும். நிறைய தடுமாற்றங்களை தாண்டணும், நிறைய வழியை தாங்கணும். முடியுமா? முடியும்னு நினைக்கிறவன் மட்டும் முன்னாடி வா. முன்னாடி வந்தவன் மட்டும் முதல் படி எடுத்து வை. முதல் படி எடுத்து வச்சவன் கடைசி படி வரைக்கும் நின்று விளையாடுவேங்கிற திமிரோட இரு. உன்னோட கோபத்தையும் வெறியும் விடாமுயற்சியும் மன உறுதியும் அதுல காட்டு. அது சொல்லு இந்த உலகத்துக்கு உன்னோட அடையாளத்தை. படிப்பை விளையாட்டா பாரு, விளையாட்டை போட்டியா பாரு, போட்டியை பயிற்சியா பாரு. நீ தான் ஜெயிப்பாரு. பிகாஸ் யூ ஆர் டிஃபரெண்ட், யூ ஆர் ஸ்பெஷல். எல்லாம் நன்மைக்கே.